Hello friends, welcome to Edu Says channel. In this video, we are going to see the poem The Crocodile. Crocodileங்கிற poem பார்க்க போகிறோம். 6th standard first termல உள்ள poem இது. வார்ம் அப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். What do crocodiles eat? Talk about it. Crocodiles என்ன சாப்பிடும் அதை பற்றி பேசுங்க. அது வந்து ஃப்ளெஷ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் சாப்பிடும், மீன்கள் அதெல்லாம். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் கேரல். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் புக் இஸ் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதை எழுதினது வந்து லூயிஸ் கேரல் தான். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. திஸ் போயம் அப்பியர்ஸ் இன் இட். அந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் இந்த போம் வந்து இருக்குது. ஸோ இந்த குரோக்கடைல்ங்கிற போம் எதில் இருக்குது? த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ரிட்டன் பை லூயிஸ் கேரல். ஸோ டூ யூ நோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம போம்குள்ளே போவோம். த மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. நம்ம அந்த ஃபஸ்ட் லெசன் சீ டர்ட்டிலும் உலக அளவில் எந்த இடத்துல வந்து ஆலிவ் டர்ட்டில்ஸ் வந்து எங்கே இன்குபேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம், ஒடிஷாவில். இதில் உலக அளவில் தான் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் மெட்ராஸ் சென்னையில் தான் என்ன இருக்குது, crocodile பேங்க் வந்து இருக்குது. லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜுவாலஜிக்கல் பார்க் அங்கே சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஷெல்டர். அது வந்து ஒரு அடைக்கலம் ஃபார் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ். அது மட்டும் இல்லை, crocodile மட்டும் இல்லை, ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ்க்கு வந்து நெஸ்டிங்க்கு நல்ல பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒடிஷாவுக்கு அப்புறம். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் கோவளத்தில் இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னை. ஸோ கோவளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜூவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வில் கெட் இன் டு போம் நவ். பாருங்கள், இந்த crocodile எப்படி ஷைனிங்காக வெல்கமிங்காக இருக்குது. பட் இதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். லூயிஸ் கேரல் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு டட் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். அவர் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறாரு, எப்படி வந்து இந்த சின்ன crocodile வந்து அதோட டெய்லை ஷைனிங்காக வச்சுருக்கு. ஹவு டத்னா அன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஃபார் டஸ்ஸோட ஓல்டு ஃபார்ம் தான் என்னது, டத். எப்படி வந்து இந்த சின்ன crocodile வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, அதோட ஷைனிங்கான வால் பகுதியை வந்து பெட்டராக வச்சுருக்கு, முன்னாடியை விட இப்போ பார்க்க பெட்டராக இருக்குது. எப்படி வந்து அது வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டெய்லால் அது வந்து எங்கே லிவ் பண்ணுது, நைல் நதியில் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த crocodile வந்து, அவர் பார்த்த crocodile வந்து நைல் நதியில் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட வாளால் அந்த எவ்ரி கோல்டன் ஸ்கேல், அந்த செதில்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே என்ன செய்யுது, அந்த தண்ணியால் போர் பண்ணி ஷைனிங்காக வச்சுருக்கு, பளபளன்னு வச்சுருக்கு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு அதை பாருங்கள், ஆச்சரியம், அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. சியர்ஃபுல்னால் அதை பார்க்குறதுக்கு எப்போதுமே ஹாப்பியாக இருக்குது. சியர்ஃபுல்னால் என்னது, ஹாப்பி. ஹீ சீம்ஸ் டு கிரின்னா வாயை வந்து ஓப்பனாக வைடாக ஓப்பனாக வச்சுருக்கு இல்லையா, ஸ்மைல் பண்ணுற மாதிரி. கிரின்னா ஓப்பன், வைட்லி, அகலமாக வாயை சிரிக்கிற மாதிரி அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். எப்படி அதோட கிளாஸ்னால் அதோட நகங்கள், அதோட கால்களில் உள்ள அந்த கால்கள் இருக்கு இல்லையா, விரல்கள், அந்த கிளாஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது நீட்டாக, அழகாக. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன். இதில் ட்ரிக்கியாக என்ன செய்யுது, இதை பார்த்துட்டு தந்திரமாக என்ன செய்யுது, crocodile கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதலை கண்ணீர்னு, அதை பார்த்துட்டு மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் அட்ராக்ட் ஆகுது. அந்த நைல் அது ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா, அது கண்ணை பார்த்தா எப்படி இருக்குது, வாட்ரியாக இருக்குது. அது ஃபுல்லாக அந்த நைல் வாட்டர் ஃபுல்லாகவே அது, அதாவது அழுத மாதிரி அது என்ன செய்யுது, அட்ராக்ட் பண்ணுது ஃபிஷ்ஷஸை. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் இஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன். வாயை ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன மீன்களை வந்து என்ன செய்யுது, அது வெல்கம் பண்ணுது சாப்பிட்றதுக்காக. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்.
அது பண்ணுறது வந்து ட்ரிக்கியாக இருந்தாலும் ரொம்ப அதோட ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மீன்களை வந்து ஜென்டிலாக ஸ்மைல் பண்ணி வித் ஜென்டில் ஸ்மைலிங் ஜாஸ், அதோட தாடைகள் இருக்கு இல்லையா, ஸ்மைலிங் ஜாஸோட அது என்ன செய்யுது, வெல்கம் பண்ணுது ஃபிஷ்ஷஸ். அது ரொம்ப சிம்பிளான போம் இது, ஒரு 8 lines உள்ள போம் இது. ஸோ let me read it again. How does the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin. How neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. அப்படின்னு லூயிஸ் கேரல் முடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், டெய்ல், நெயில், crocodile, scale, இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு grin in, claws, jaws. மறுபடி let me say it again. இங்கே பாருங்கள், டெய்ல், நைல், இது crocodile, scale. இங்கே grin in, இங்கே claws, jaws. இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். crocodile, டெய்ல் வந்து பி, அண்ட் டெய்ல், நைல், பிபி, ஸ்கேல், crocodile ஏ, ஏபி, பிஏ, grin இது என்ன இப்போ எழுதலாம், சி, grin in சி, claws, jaws டி, ரைம் ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் glossary பார்ட் கொடுத்துருக்காங்க. டத்னா an expression of old English for does. improve அப்படிங்கிறது to become better than before. இப்போ விட முன்னாடியை விட இப்போ பெட்டராக இருக்கிறது. cheerfulனா happy. நெக்ஸ்ட் gentlyனா softly, mildly. That's all. read the poem aloud in pairs. choose the rhyming words. rhyming words கண்டுபிடிச்சிட்டோம். write them in correct blanks. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி. claws, jaws, நெக்ஸ்ட்டு paws, paws, இன்னொரு இது என்னது, cause. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் முடிஞ்சிடும். grin in, நெக்ஸ்ட்டு din, thin, செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. crocodile, nile, file, nail. சாரி, நெயில் கிடையாது, crocodile, nile, file, while. இது வந்து 4ல் வரும். tail, scale, nail, mail. இது 4. so that's all. next, how does these lines and answer the questions given below. how cheerful he seems to grin. who does he refer to. he யாரை இங்கே குறிக்குது, ஹீங்கிறது crocodile குறிக்குது. next, he refers to the crocodile and pours the water of the Nile. where does the Nile refer to. Nile, where does the Nile refer to, where it is. நைல்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறாங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நைல்ங்கிறது வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னா ஆஃப்ரிக்காவில், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப்ரிக்காவில். இது லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. 11 countries இன்க்ளூடிங் ஈஜிப்தை வந்து இது கவர் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ லெட் மீ சே இட் அகெயின். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. நார்த் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் ஃப்ளோ ஆகுது. 11 countries கவர் பண்ணுது இன்க்ளூடிங் ஈஜிப்ட். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் அண்ட் வெல்கம்ஸ் த ஃபிஷ் வை. விச் லைன் டெல்ஸ் யூ த crocodile இஸ் ஹங்க்ரி. அந்த crocodile வந்து வெல்கம் பண்ணுது ஃபிஷ்ஷஸை. ஏன்னா அதுக்கு அது ஃபுட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால அது வெல்கம் பண்ணுது. எந்த லைன் வந்து crocodile ஹங்க்ரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுதுன்னா, செகண்ட் லைன் வந்து வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஆன்னு வாய் திறந்துட்டுருக்கு இல்லையா, அதனால தான் அது வந்து பசியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் இன் பேஸ். வாட் இஸ் அ poem is about. போயம் வந்து எதை பற்றி, crocodile பற்றி. crocodile tail எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இட்ஸ் லுக் ஷைனிங். இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் அப்படின்னா என்னது, டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது கிளாஸை, நீட்லி. why does he welcome little fishes. ஏன்னா பிகாஸ் he is hungry, so he is welcoming the fishes. which line talk about crocodile's mouth and shape. எந்த லைன், லாஸ்ட் லைன்னா crocodile மவுத்தோடையும் ஷேப்பையும் சொல்லுது. ஸோ the last line with gently smiling jaws. with this the poem ends. ரைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் டஸ் த poet say, ஒரு பேராகிராஃபாக எழுதணும்.
That's all. Next video we'll move on to supplementary. We'll meet you in that video. Thank you.